ஓகே டீம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா போன் ஹெல்த் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம நிக்கணும், உட்காரணும், எல்லாத்துக்கும் என்ன வேணும் அப்படின்னா போன் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒண்ணு. சரிங்களா? எப்படி வந்து வண்டி நிக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டு, டூ வீலர் நிக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டு முக்கியமோ, அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு உயிரினங்களும் சரிங்களா, நம்ம வந்து நிக்கிறக்கு போன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோட ஹெல்த் பத்தி வந்து நம்ம வந்து இப்ப வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இப்போ ஜாயிண்ட் இப்போ நம்மளோட போனுக்கு வந்து ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னா எந்த மாதிரியான ரீசன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒண்ணு ஏஜ் ஆகிறங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னா அஹ், நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்புறம் வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்டு, அப்புறம் வந்து நம்மளோட லேசினஸ் சரிங்களா, நம்மளோட சோம்பேறித்தனம் சரிங்களா, இதனாலதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளங்கள் எல்லாம் வந்து வருது. ஏஜ் ஆகுறத வந்து இது வந்து என்ன அப்படின்னா அது யாருனாலையும் வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. சரிங்களா? ஏஜ் ஆகுது அப்படின்னா கட்டாயமா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி போன் ஸ்ட்ரென்த், இப்போ உங்களுக்கு ஒரு 30 வயசுல இருக்கிற மாதிரி போன் ஸ்ட்ரென்த் சரிங்களா, 50 வயசுல இருக்குமா அப்படின்னா ரொம்ப பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா இது ஏஜ், இது வந்து இயற்கையோட நீதி. இது யாருமே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா மாத்தவே முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட். இதுக்கு காரணங்கள் யார் அப்படின்னா நம்மளே தான். சரிங்களா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அன்ஹெல்தி ஃபுட்டு தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய வந்து சாப்பிட்றோம். பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மளோட இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் சரிங்களா, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அன்ஹெல்தி ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்துக்கு வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதோட டேஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம அடிமையாயிடுறோம். அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தது வந்து லேசினஸ், சோம்பேறித்தனம் சரிங்களா. என்ன அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாகுது. ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் சரிங்களா, 35 இயர்ஸ் பிஃபோர் எல்லாத்து வீட்லயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டிவி இருக்கும். அப்பெல்லாம் என்ன அப்படின்னா சின்ன ஒரு உதாரணங்கள் சொல்றேன் நம்ம சோம்பேறித்தனத்துக்கு. ஒவ்வொரு சேனலையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேனலை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா போய்தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேனலை வந்து இது பண்ணணும். ஆனா இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா ரிமோட் மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சேனலை வந்து டிவி சேனல்ஸை வந்து நம்ம வந்து மாத்துறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல டிவியோட ரிமோட் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரம் உட்காந்து அந்த டிவி வந்து நீங்க பாப்பீங்க? எந்திரிச்சு போய் மாத்துவீங்களா? முடியாது. பிளஸ் இது வந்து நார்மலா இருக்கிறது. பிளஸ் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சரிங்களா, தினந்தோறும் ஒரு வாக்கிங், யோகா, இந்த மாதிரி வந்து நம்ம உடம்புக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து கம்மி பண்ணிடுறோம். இத இதனாலதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ப்ராப்ளங்களுக்கு வந்து ப்ராப்ளங்கள் வந்து இதாகுது. சரிங்களா? இப்போ நீங்க கொஞ்சம் பாக்குறப்போ நம்மளோட லெஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்மளோட ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ரோப் காரு. இப்போ பழனியே போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டெப்ஸ்ல போனோம் அப்படின்னா ஒரு 15 டு 20 நிமிஷம் ஆகும். சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? அங்க வந்து அத போறது இல்ல. போகாம என்ன பண்றோம் அப்படின்னு இந்த ரோப் கார்ல வந்து போறோம். சரிங்களா? அங்க ஸ்டெப்ஸ்ல போனோம் அப்படின்னா நம்ம உடல் உழைப்பாகும், நம்மளுக்கு வந்து பாடியில வந்து எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? பாடி ஹீட் ஆகி ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆகும். சரிங்களா? ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃபுல் எக்ஸசைஸ் வந்த மாதிரி இருக்கும். வேத்து கூத்து அப்படியே கொட்டுவோம். ஆனா இங்க போனோம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல வந்து லைன்ல தான் நிக்கணும். எந்த ஒரு இதுவும் கிடையாது. அங்க சேர் போட்டிருப்போம், உட்காந்து உடம்புக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பெயினை கொடுக்கறதுக்கு நம்ம யாரும் தயாரா இல்லை. சரிங்களா? இந்த உடம்புக்கு நம்ம வந்து பெயின் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது நம்மளா கொடுத்து என்ன பண்றதுன்னா ஸ்ட்ரெச் பண்றது. சரிங்களா? ஸ்ட்ரெச் பண்றது. இப்போ நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன்.
இப்போ ஒரு பக்கம் போறீங்க. ம். இப்போ ஸ்டெப்ஸ் இருக்கு, லிஃப்ட் இருக்கு, எக்ஸ்லேட்டர் இருக்கு. எதை போவீங்க? இப்ப குழந்தைங்க அப்படின்னா இதுல போறதுக்கு தான் வந்து விருப்பப்படும். சரிங்களா? இப்ப நீங்க நாமளே இருக்கோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார்ரா வந்து ஸ்டெப்பு வந்து ஏறி போறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ வந்து இது பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. லிஃப்ட் யூஸ் பண்ணாம. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா? இதே நான் வந்து கையில வந்து பெரிய லக்கேஜோட வர்றேன் நானு. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம லிஃப்ட்ட தான் யூஸ் பண்ணணும். அந்த மாரி வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. ஸ்டெப்ஸுக்கு இதெல்லாம் இது பண்ணுங்க. அடுத்தது நம்ம பாத்ரூம்ஸ்லலாம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல இப்போ ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் எல்லா வீட்லயும் வந்து இந்தியன் டாய்லெட் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருக்கு. இந்தியன் டாய்லெட்ல உட்கார்றதுக்கு வந்து பல பேர் வந்து டாய்லெட்ட யூஸ் பண்றதுக்கு வந்து விரும்புறதில்ல. ஏன்னா, கீழ உட்காந்து வயித்த அமுத்திட்டு உட்காரணும். கால் முட்டி மடங்கி இருக்கும். இப்படி வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளே வந்து என்ன பண்றோம்னா, அவாய்ட் பண்றோம். இந்தியன் டாய்லெட்ட தான் வந்து யூஸ் பண்றோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, எந்த அளவுக்கெல்லாம் உங்க பாடிய வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ, இது வேணும்னா நம்ம அந்த ஸ்ட்ரெச்ச வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பாடிக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் வந்து குடுக்கணும். இந்த மூலியமா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? ரைட். அடுத்தது அடிக்கொருக்கா வந்து வேல்முருகன் சார் சொல்லுவாரு. வாரத்துக்கு ஒருக்கா வந்து ஆயில் பாத் வந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், நீங்க லாஸ்ட்டா வந்து எப்ப வந்து ஆயில் பாத் எடுத்தீங்க? லாஸ்ட்டா எப்ப வந்து ஆயில் பாத் எடுத்தீங்க? உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கங்க. எப்ப எடுத்தோம்? தீபாவளிக்கு நீ வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிச்சிருப்போம். சரிங்களா? அதற்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் இது பண்ணியிருக்கீங்களா? ரைட். இல்ல சார் நான் ரெகுலரா வந்து வாரம் வந்து நான் வந்து ஆயில் பாத் எடுக்கேன். வெரி குட். சூப்பர். அதையவே மெயின்டெயின் பண்ணுங்க. பிளஸ் வந்து உங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு அத வந்து பண்றதுக்கு வந்து உண்டான வழிகள் வந்து பண்ணுங்க. சரிங்களா? இத பண்ணுங்க. இப்ப ஆயில் இப்ப அந்த இப்ப எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப் டூ வந்து எங்க தாத்தா பிளஸ் டூ அண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், எவ்ரி சாட்டர்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எண்ணெயே வந்து மிளகு இதெல்லாம் போட்டு காய்ச்சி என்ன பண்ணுவாருன்னா, காலையில ஒரு இதே மாதிரி ஒரு 6, 6:30 போல வந்து என்ன பண்ணிருவாருன்னா, எண்ணெயை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஃபுல்லா தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் வந்து இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் வந்து அரை போட்டு எல்லாம் குளிச்சுடுவாங்க. அப்படி வந்து நம்ம வந்து ஹெல்த்த வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அப்படி ஏதாச்சும் இருக்கா? இல்லையே. ஒரு ஓட்டமா ஓட வேண்டியதா தான் இருக்கு. இன்னத்த சூழ்நிலைக்கு வேண்டி யாருமே வந்து இது இல்ல. சண்டே ஒரு நாள் தான் லீவு. அன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஃப்ரீயா வந்து ரொம்ப நேரம் தூங்குறாங்க. அந்த மாரி எல்லாம் இருக்கு. அதனால வந்து ஆயில் பாத் வந்து எடுக்கறதுக்கு வந்து நீங்க வந்து ஒவ்வொருத்தர் அட்லீஸ்ட் வந்து மாசத்துக்கு ஒருக்காவாது சரிங்களா? மாசத்துக்கு ஒருக்காவாது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒருக்கா கூட ஆயில் பாத் எடுக்க முடியலைனாலும், மாசத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு டேவ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கிறது லாஸ்ட் சண்டே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சண்டே அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு? சரிங்களா? நம்ம கிட்ட வந்து அஹ், அந்த ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு ரெடி பண்றதுக்கு நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குளுக்கோசமைன் வித் போஸ் எல்லாம் சரிங்களா? இது வந்து இருக்கு. கால்சியம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ரைட். இது இத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட். இப்போ நீங்க பல பேருக்கு வந்து இப்ப ஜாயிண்ட் ப்ராப்ளம், முட்டி வலி அப்படின்னு சொல்றத வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அம், முட்டி வந்து தேய்மானம் ஆயிடுச்சு. சரிங்களா? முட்டி வந்து தேய்மானம் ஆயிடுச்சு. முட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதனால ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்க வேற ஒண்ணும் கிடையாது. சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்க வீட்ல வந்து டோர் இருக்கு. சரிங்களா? உங்க வீட்ல வந்து காம்பவுண்ட் வால்ல இருக்க டோரா இருந்தாலும் சரி, இல்ல உள்ளுக்குள்ள இருக்க டோரா இருந்தாலும் சரி,
ரொம்ப டைட் ஆயிருச்சு அப்படின்னா, சரிங்களா, மூவ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயிலியோ இல்ல கொஞ்சம் இந்த கிரீஸியோ ஏதாச்சும் ஒண்ணு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எங்க இருக்குமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வைப்போம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜாயிண்டோட பாயிண்ட்ஸ் இருக்குமோ அங்க வந்து வைப்போம். நம்ம வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்னஸ் ஆயிரும். சரிங்களா? ஸ்மூத்னஸ் ஆயிரும். சேம் அதே போலதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம அஹ், உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ், ஒரு ஜவ்வு படலம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா கார்ட்ரிலேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது எல்லா ஜாயிண்ட்லயும் வந்திருக்கு. இப்ப விரல் இருக்கு அப்படின்னா பாருங்க, விரல் இருக்கு அப்படின்னா இந்த இந்த போன், இந்த ரெண்டு போனுக்கு இடையில வந்து அது வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப முட்டி இது மணிக்கட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்டிலேஜ் வந்து என்ன அப்படின்னா இருக்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாளாக நாள் பாட நம்ம சரியான ப்ராப்பரான புரோட்டீன் இன்டேக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கார்டிலேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா இப்ப இப்படி ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இப்ப கதவுகள் வந்து நம்ம இழுக்கிறதுக்கு வந்து சிரமமா இருக்குமோ அதே மாதிரி வந்து சவுண்டு வருதோ அதே மாதிரி உங்க ஜாயின்ஸ்ல மெயின் என்ன அப்படின்னா முட்டியில தான் ப்ராப்ளமே வரும். மற்றபடிக்கு வந்து ஏன்னா முட்டி தான் வந்து நம்ம பாடியோட ஹோல் வெயிட்டை தாங்கி நடக்கிறதுக்கு உண்டானது இருக்கு. இந்த இடத்துலதான் மெயின் ப்ராப்ளமே வந்து இங்கதான் வந்து ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா? ரைட். இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறப்போ அப்புறம் இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இப்ப நம்ம இந்த குளுக்கோசமைன் அந்த ஜவ்வுக்கு வந்து வலுவழுப்பு தன்மை கொடுக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்க இந்த டேப்லெட்டை நம்ம குளுக்கோசமைனை நம்ம வந்து இன்டேக் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உண்டான வேலைகள் பண்ணும். சரிங்களா? இதுதான் முக்கியம். சரிங்களா? இப்ப கிரீஸ் இருக்கு, வண்டி இருக்கு அப்படின்னா நம்ம வெளியே வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆயில வந்து விட்டுருவோம். இது நம்ம முட்டிக்குள்ள வந்து இருக்கு, ரெண்டு ஜாயினுக்கு இடையில வந்து இருக்கு, அந்த ஜவ்வு இருக்கு, என்ன பண்ண முடியும், விட முடியுமா? சில இப்ப எல்லாம் என்ன அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த அந்த மாதிரி இன்ஜெ இருக்கு. நம்ம ரெகுலராகவே அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால என்ன அப்படின்னா அந்த சுரபியே வந்து என்ன அப்படின்னா அந்த ஆயுள் தன்மையை வந்து சுரக்கிறதுக்கு உண்டான வழிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதாகும். இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெய்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து குளுக்கோசமைன் வந்து எவ்வளவு தேவை அப்படின்னா 1500 mg தேவை. எவ்வளவுங்க? நார்மலான ஒரு பாடிக்கு எவ்வளவு mg? இப்ப நீங்க ஒவ்வொன்றும் பார்ப்பீங்க. இப்ப நீங்க நம்ம டேப்லெட் எல்லாம் ஏதாச்சும் எழுதி தந்தாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க டாக்டர் அப்படின்றாங்க அப்படின்னா இவ்வளவு எம்ஜி இருக்கு, எவ்வளவு மில்லிகிராம் அப்படின்னு சொல்லி இருக்கும். சில இடத்துல வந்து இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம பாடிக்கு 1500 mg வந்து நம்மளுக்கு குளுக்கோசமைன் தேவை. இது வந்து நம்ம ரெகுலரா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்ப நம்மளோட என்ன அப்படின்னா சைவேதிக் ஃபார்முலா, சயின்ஸும் ஆயுர்வேதிக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தயார் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து தர்றாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த குளுக்கோசமைன், எம்எஸ்எம், போஸ்வெல்லா, சரிங்களா, அடுத்தது வந்து என்ன குர்குமின், இது வந்து என்ன அப்படின்னா பிளஸ் வந்து பயோப்ரின். சரிங்களா? இது எல்லாமே வந்து இந்த இதோட என்ன இருக்கு அப்படின்னா குளுக்கோசமைனும் பிளஸ் வந்து மஞ்சள் பிளஸ் வந்து மிளகு. சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா நம்ம இதுல வந்து இருக்கு. இந்த மிளகு வந்து நம்ம வந்து எதோடையும் வந்து நம்ம சாப்பிட்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட வேலைகள் வந்து பயங்கரமா செய்ய ஆரம்பிச்சிரும். சரிங்களா? இங்க போட்டிருக்கோம் குளுக்கோசமைன் ரிப்பேர் த கார்டிலேஜ் ஹெல்த் எசென்சியல் ஃபார் த ப்ரொடியூசிங் த சைனோவியல் ஃப்ளூயிட் தட் லூப்ரிகேட் த கார்டிலேஜ். என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குளுக்கோசமைன் வந்து அந்த உங்களுக்கு அந்த திசுக்கள் உள்ள இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் வந்து வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா டேமேஜை வந்து சரி பண்ணி பிளஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃப்ளூயிடை வந்து சுரக்க வைக்குது அந்த ஜவ்வுல
இருக்கக்கூடிய வலுவழுப்பு தன்மையை வந்து கொடுக்குது. அடுத்தது குர்குமின் சி காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? குர்குமின்னா நீங்க வந்து வேற ஒண்ணும் இல்லைன்னா மஞ்சள். சரிங்களா? மஞ்சள் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். உம் அது என்ன பண்ணுது அப்படின்னா நேச்சுரல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஹெல்ப் த ப்ரொடெக்ட் த செல்ஸ் அண்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் த ஃப்ரீ ரேடிகல்ஸ். சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா வலியை வந்து வலியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கம்மி பண்ணுது. சரிங்களா? கம்மி பண்ணி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறங்காட்டி அதோட வேலைகளை வந்து என்ன பண்ண வைக்குது அப்படின்னா நல்லா சொல்ல வைக்குது. அடுத்த போஸ் சொல்லலாம். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி. சரிங்களா? வீக்கத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கம்மி பண்ணுது. ரெடியூஸ் த பெயின் ஸ்வெல்லிங். சரிங்களா? இந்த மாதிரி வேலைகள் பண்ணுது. அடுத்து வந்து பயோப்ரின். இது வந்து வேற ஒண்ணும் கிடையாது, மிளகுங்க. மிளகுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு. மூலக்கூறு. சரிங்களா? இது என்ன அப்படின்னா பயோ அவைலபிலிட்டியும் நீங்க சாப்பிட்ற இன்டேக் இருக்கக்கூடிய நம்ம இந்த மாத்திரைய என்ன பண்ணுது அப்படின்னா அஹ், என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. சரிங்களா? ம். ஆமா. இது வந்து யாருக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ம், ஆமா. இது வந்து யாருக்கெல்லாம் வந்து நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து அஹ், இது பண்ணலாம். மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 50 பிளஸ் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு வந்து இது பண்ணலாம். சரி, எல்டர் பீப்புளுக்கு இது பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இப்ப நார்மலா வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எடுத்துக்கோங்களேன். எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க? ஒர்க் அவுட் வந்து நிறைய இருக்கும். சரிங்களா? அவிகளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து இது பண்ணலாம். இந்த டேப்லெட் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டேப்லெட் ஒரு நாளைக்கு வந்து நம்ம பாடிக்கு வந்து எவ்வளவு தேவை அப்படின்னா 1500 மில்லிகிராம் வந்து குளுக்கோசமைன் தேவை. காலையில 2 நைட் 2 எடுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேளைக்கு சாப்பிட்றப்போ 750. இப்போ நம்ம ஒரு டேப்லெட் வந்து 325 மில்லிகிராம். சரிங்களா? 2 டேப்லெட் எடுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா 750 வந்துடும். காலையில 2 டேப்லெட், நைட் 2 டேப்லெட். ஆஃப்டர் ஃபுட் வந்து நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்தது கால்சியம் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? கால்சியம் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ இப்போ நார்மலா வந்து போன் வந்து நார்மல் போன் வந்து இந்த மாதிரி பிக்சர்ல இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்கிரீனிங் பண்றப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா போன் வந்து வீக் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேப்பா இருக்கும். சரிங்களா? இது வந்து பாருங்க ஒரே ஈவனா இருக்கு. போனு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இது உம், இது வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கும். சரிங்களா? கேப்பா இருக்கும். இது என்ன அப்படின்னா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்போ உங்க வீட்லயே குழந்தைகள் எல்லாம் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பல டைம் வந்து கீழே விழுந்திருப்போம். சரிங்களா? போன் வந்து ஒண்ணுமே ஆயிருக்காது. ஆனா ஒரு 40 பிளஸ் இல்ல 50 பிளஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜஸ்ட் வந்து ஏதாச்சும் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில தான் வந்து பாத்ரூம் போறப்ப வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிருச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதனால அப்படின்னா நம்ம பாடிக்கு தினந்தோறும் வந்து கால்சியம் வந்து தேவைங்க. சரிங்களா? எவ்வளவு தேவை அப்படின்னா ஒரு 1 to 9 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 600 மில்லிகிராம் வந்து என்ன தேவை அப்படின்னா கால்சியம் வந்து தேவை. 10 வயசுல இருந்து 17 வயசுல இருக்கக்கூடிய ஆள்களுக்கு ஒரு நாளைக்கு 800 மில்லிகிராம் வந்து கால்சியம் வந்து தேவை. மென்னுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 மில்லிகிராமும், உமனுக்கு வந்து 1200 வந்து மில்லிகிராம் வந்து 1000 மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு வந்து கால்சியம் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. சரிங்களா? இது வந்து அஹ், இது சாப்பிட்டோம் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு போன் வந்து ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா பிளட் ஃப்ளோ எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஆனா நம்ம இந்த அளவுக்கு வந்து மில்லிகிராம் வந்து கால்சியம் நம்ம வந்து எடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடி போன்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கேப்பா வர்றது. உள்ள இருக்க போன்ல இருக்க கால்சியம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் போயிருச்சு. ஸ்ட்ரென்தனிங் போயிருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்.
அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி அப்படின்னா என்னன்னா போன் ஸ்ட்ரென்த் ஆகி சீக்கிரமா வந்து டேமேஜ் ஆயிரும். சரிங்களா? இப்ப ரீசெண்டா நடந்த ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் அப்படி விழுகுறாங்க. ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. சரிங்களா? ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஃப்ராக்சரோ எதுவுமே இல்ல. இப்ப நம்ம எங்கேயாச்சும் விழுந்தோம் அப்படின்னா, அவ்வளோ காயங்கள் ஆகுது, போன் ஃப்ராக்சர் ஆகுது. எதனாலன்னா ஸ்ட்ரென்தனிங் கிடையாது. என்னன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுட்டு வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டா வந்து சாப்பிடுறது இல்ல, கால்சியம் ஃபுட்டா வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து சாப்பிடுறது இல்ல. சரிங்களா? நீங்க தாராளமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால்சியம் ஃபுட்டை வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, கால்சியம் வந்து நம்ம ரெகுலரா இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போனுக்கும் டீத்துக்கும் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, ரெகுலேட் த ஹார்ட் பீட் அண்ட் த கண்டக்டிங் த நர்வஸ் இம்பல்ஸ். சரிங்களா? நம்ம இந்த ரத்த நாளங்கள், ரத்தங்கள் பிளஸ் இதயம் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குது. அடுத்தது வந்து ஹார்மோன்ஸை வந்து கரெக்டா ரெடி பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி பல வேலைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கால்சியம் வந்து நம்மளுக்கு பண்ணுது. அடுத்தது உங்களுக்கு 99% வந்து உங்க பாடியில இருக்கக்கூடிய கால்சியம் எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னா போன்ல தான் ஸ்டோர் ஆகுது. ரெஸ்ட் ஆஃப் 1% வந்து தான் வந்து பிளட்ல வந்து இருக்கு. அதனால வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்சியம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்க நார்மலா இருக்கக்கூடிய கால்சியம் வந்து ஃபுட் எல்லாம் கால்சியம், மெக்னீசியம், சொல்லுங்க விட்டமின் டி, விட்டமின் K2 7+ வந்து ஜிங்க். இப்போ நம்மளோடதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னா கால்சியம்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க, சுண்ணாம்புங்க. சுண்ணாம்பு சத்து தான் வந்து கால்சியம் சொல்றோம். இன்னைக்கு யாரெல்லாம் வந்து வெத்தலை போடுறீங்க? சார் நான் வெத்தலை எல்லாம் போடுறது இல்ல சார், நான் வந்து அப்கிரேடு சார், நான் வந்து சிட்டியில இருக்கேன், மாடர்ன், நான் வந்து பீடா தான் போடுறேன். அங்க பீடால என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, சும்மா வந்து வெத்தலையை வச்சு வந்து குல்கொண்டை வச்சு ஸ்வீட்டை வச்சு தந்துடுறாங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த காலத்துல எல்லாம் வெத்தலை போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வீட்டுல பாட்டி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நாளைக்கு வந்து காலையில, மத்தியானம், சாயங்காலம் 3 வேளையும் வந்து வெத்தலை போடக்கூடிய ஆள்கள்லாம் வந்து இருந்தாங்க. ஏன்னா இப்ப வந்து அப்படி கிடையாது. ஏதாச்சும் வந்து எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வெத்தலை வந்து போடுறோம். வெத்தலை நம்ம அதோட சுண்ணாம்பு சேர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ கால்சியம் வந்து அதிகமா சேர்ந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோன் ப்ராப்ளம் ஆகும். அதுக்கு தான் வந்து நம்ம கம்பெனி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல விட்டமின் K2 7 அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய கால்சியத்தை லிக்விட் ஃபார்மா மாத்தி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரத்தத்துல கலந்து போனுக்கு கொண்டு போய் சேர்த்திடும், உடம்புல போய் வந்து சேர்த்திடும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ் விட்டமின் K2 7 அப்படிங்கிறது. நம்ம சாலிட் ஃபார்மா இருக்கிறத லிக்விட் ஃபார்மா மாத்தி நம்மளுக்கு வந்து பாடிக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துருது. சரிங்களா? இப்ப நீங்க மத்த கால்சியம் சாண்டோஸ் எல்லாம் வந்து வெளி மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் நீங்க எடுத்து வேற ஒண்ணும் இல்ல, அதை ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வாங்க. நம்மளோட டேப்லெட்டை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல, ஒரு கண்ணாடி கிளாஸ்ல வந்து தண்ணியில கலந்து போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளோடது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா லிக்விட் ஃபார்மா மாறிடும். சரிங்களா? ஆனா வெளி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கால்சியம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே போய் என்ன ஆகும் அப்படின்னா படிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்படியே வந்து படிஞ்சிருக்கும். இதெல்லாம் சாப்பிடக்கூடிய நபர்கள் வந்து நீங்க தாராளமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து டெமோ பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம். இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா 1 டேப்லெட் ட்வைஸ் அ டே. சரிங்களா? காலையிலயும் நைட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் நீங்க. சரிங்களா? அடுத்தது இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா பிளக்ஸ் ஆயில் வந்து கொடுங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா இது நேச்சுரல் பெயின் கில்லர். சரிங்களா? இன்னைக்கு பல பேர் வந்து பெயின் கில்லர் சாப்பிட்டு என்ன ஆகுது அப்படின்னா கிட்னி வந்து பாதிப்படைஞ்சிருது. சரிங்களா? கிட்னி வந்து பாதிப்படைஞ்சிருது. அதனால வந்து என்ன அப்படின்னா இது வந்து நேச்சுரல் பெயின் கில்லர். ஒருத்தருக்கு வந்து ஜாயிண்ட் ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னா இந்த 3 ப்ராடக்ட்டை வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா வந்து கொடுக்கலாம். வெல் குளுக்கோசமைன். சரிங்களா? பிளஸ் வந்து என்ன அப்படின்னா
அடுத்து வந்து கால்சியம் காம்ப்ளெக்ஸ் 12 ஃபிளக்ஸ் ஆயில் சரிங்களா. இது நீங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி கொஞ்சம் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ரெகுலரா வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்றப்போ ஒரு 3 to 6 months சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. பெயின் வந்து டோட்டலா வந்து ரெடியூஸ் ஆகும் சரிங்களா. ஓகே டீம், இன்னைக்கு வந்து இந்த செஷனை வந்து எனக்கு எடுத்து கொடுத்த கோர் டீம் லீடர்ஸுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா.